Hello friends, welcome to Shiny Samayal. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழியை வச்சு ஒரு செமி கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை எடுத்து அதுல 1/2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கறேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப சுவையா இருக்கும். அப்புறமா அதுல 1/2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், 3 வரமிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நான் ஏற்கனவே உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்க 200 கிராம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கணும். இதுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் ரொம்ப சுவையா இருக்கும். சின்ன வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக அதுல கொஞ்சம் உப்பு சேர்த்து இன்னும் நல்லா வதக்கணும். அடுத்ததா அதுல 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் வந்து எண்ணெயில நல்லா வதங்கின உடனே அதுல 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மல்லி பொடியும் சேர்த்து அந்த எண்ணெயில நல்லா வதக்கணும். இந்த மசாலா எல்லாம் எண்ணெயில வதங்கும் போது இந்த கிரேவி இன்னும் டேஸ்டியா இருக்கும். இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 1/2 கப் தக்காளியையும் இதுல சேர்த்து நல்லா வதக்கணும். நான் இதுல கடைசியா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சேர்த்துட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஜீரகம் வறுத்து அரைச்ச பொடியும் சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகத்தையும் ஜீரகத்தையும் சம அளவு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நீங்க பொடிச்சு வச்சுக்கோங்க. இதுவுமே இந்த நாட்டுக்கோழி சிக்கனுக்கு ஒரு மணத்தை கொடுக்கும். இனி இதுல நான் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சிருக்க 1 கிலோ நாட்டுக்கோழி சிக்கனையும் சேர்க்க போறேன். நான் இந்த சிக்கனை நல்லா கழுவி அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இனி இதையும் இந்த மசாலாவோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். சிக்கனை மேரினேட் பண்ணுறதால அது ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்க 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சுக்கும். 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் அதுல எடுத்து வச்சிருக்க 50 ml 2ஆம் தேங்காய் பால் சேர்த்து வேக வைக்கணும். இது வந்து கம்மியா சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமா சேர்த்தீங்கன்னா நமக்கு இது கிரேவி மாதிரி கிடைக்காது, ரொம்ப தண்ணி ஆகிடும். இந்த சிக்கனை நம்ம தேங்காய் பால்லேயே வேக வைக்கிறதால நல்ல க்ரீமியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். சிக்கன் வேக வைக்கும் போது அதுல இருந்து தண்ணி வரும். அதனால நம்ம கிரேவி வைக்கும் போது தண்ணி சேர்க்கணும்னு தேவையில்லை. இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்து இதை நல்லா வேக வைக்கணும். இதில் உள்ள தண்ணி எல்லாம் கம்மியாகி அந்த சிக்கன்ல மசாலா நல்லா பிடிக்கிறது வரைக்கும் இந்த சிக்கனை வந்து வேக விடணும். இப்போ பாருங்க, இந்த தண்ணி எல்லாம் கம்மியாகி சிக்கனுக்கு நல்ல கலர் வந்துடுச்சு. இனி இதில் எடுத்து வச்சிருக்க 100 ml 1ஆம் தேங்காய் பாலையும் சேர்க்கணும். இதில் தேங்காய் பால் சேர்க்கறதால நமக்கு வந்து கிரேவி நல்ல க்ரீமியாக கிடைக்கும். 1ஆம் தேங்காய் பால் சேர்த்த உடனே இதை வந்து எடுத்துடணும், இல்லைனா இது இன்னும் ரொம்ப கெட்டி ஆகிடும், நமக்கு கிரேவி பதத்தில் கிடைக்காது. இனி கடைசியா இதுல ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து நம்ம எடுத்தா நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடும். இந்த சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப ஹெல்த்தியாவும் டேஸ்டியாவும் இருக்கும். பிராய்லர் சிக்கன் வாங்குறதுக்கு பதிலா இந்த மாதிரி நாட்டுக்கோழியில விதவிதமா செய்து சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இந்த கிரேவி கீ ரைஸ், சப்பாத்தி, சாதம் இதுக்கு கூட எல்லாம் ரொம்ப சுவையா இருக்கும். நீங்களும் கட்டாயம் நாட்டுக்கோழி வாங்கி இந்த மாதிரி கிரேவி செய்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.